வணக்கம். நான் உங்கள் கற்றது கையளவு ஜி பரமேஷ். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சினிமா நியூ அப்டேட்ல பத்மபூஷன் கேப்டன் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் படங்கள் எல்லாம் தொடர்ந்து தோல்வியை சந்திப்பதற்கு என்ன காரணம்? இவரை வச்சு டைரக்ஷன் பண்ற இயக்குனர் சரியா பண்ண மாட்டாங்க, இல்லை இவர் சரியான கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க மாட்டாரா? வாங்க நண்பர்களே, காணொலிக்குள்ள போய் பார்க்கலாம். சண்முக பாண்டியன் அவர்கள் முதல் முறையாக கதாநாயகனாக நடித்து வெளியான திரைப்படம் 2015 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, சகாப்தம். இந்த படத்துல கேமியோ கதாபாத்திரத்துல நம்ம பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த படத்தோட கதாநாயகன் நினைக்கிறாரு. அவருடைய அப்பா சொல்லுவார், இப்போ என்னப்பா நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அவசியம் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு கதாநாயகன் இந்த படத்தோட கதாநாயகன் குறிப்பிட்ட வயசு வந்தால் நீ தான்ப்பா சொந்த காலையே நிற்கணும் அப்படின்னு நீங்கள் தான்ப்பா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இந்த படத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் நிறைய பணத்தை வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு இந்த படத்தோட கதாநாயகன் நினைக்கிறாரு. பவர் ஸ்டார் மூலமாக தான் இந்த படத்தில் அவர் கெஞ்சுவார், அவர் வெளிநாட்டை கூட்டு போகிறதுக்காக. இந்த படத்தில் வெளிநாட்டுக்கு போகிறாரு இந்த படத்தில். ஆனால் அங்கே போகும்போது தான் தெரியுது, இங்கேருந்து கிராமத்திலேருந்து வெளிநாட்டுக்கு போனவங்கள எல்லாரையும் அடிமைகளை பயன்படுத்துகிறாங்க. அதாவது இல்லீகலான வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது ரொம்பவே அடிமையாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையில் ரொம்ப நல்ல ஒரு மெசேஜை சொல்லியிருந்தாங்க. இவருடைய கிராமத்தில் இருக்கிறவரே ரஞ்சித்தை பார்த்தீங்கன்னா அங்கே அடிமையாக தான் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மெசேஜ்லாம் நல்ல ஒரு மெசேஜ் தான். இந்த படத்தோட கருவும் நல்ல கரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் எப்படி இருந்தது? எடுக்கப்பட்ட விதம் இந்த படத்தை சரியான முறையில் எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் கேப்டன் அவர்கள் கேமியோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவர் தான் எல்லாரையும் ஆபத்துலேருந்து கதாநாயகன் காப்பாற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. கேப்டன் அவர்கள் லாஸ்ட் சீனில் வராமல் தான் இந்த படத்தோட கதையை வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த படத்தை நான் சந்திரன் தேட்டரில் இந்த படத்தை பார்த்தேன். கேப்டன் அவரோட மகன் முதல் முறையாக இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். ஏன்னா அவருடைய நடிப்பு அவர் டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் நடிச்சிருக்காரு. ஏன்னா முதல் படம் இல்லை, முதல் படத்துலேயே சில நடிகர்கள் தான் முதல் படத்துலேயே நம்மளுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதல் திரைப்படத்திலேயே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பராசக்தி படத்தில் முதல் படத்திலேயே அவருடைய திறமையை காட்டினார். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திரைப்படத்திலேயே தன்னுடைய நடிப்பையும் திறமையும் வெளிப்படுத்துகிற நடிகர் சில பேர் தான் சினிமாவில் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவர்களுக்கு பிறகு முதல் படத்திலேயே தன்னுடைய திறமையை நிரூபித்த நடிகர் கார்த்திக் அவர்கள் தான். இது எல்லாருக்குமே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இது எல்லா பத்திரிகையிலையும் எழுதினாங்க. அந்த மாதிரி முதல் படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் டைரக்டர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது பிரகாரம் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்ட விதம், படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த படம் கிராமத்தில் ஸ்லோ மோஷனில் தான் கொண்டு போயிருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட கதை கோர்வையே இல்லாத மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போனாங்க. சில காட்சிகளில் சம்மந்தமே இல்லாமல் இந்த படத்தை இயக்குனர் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் பவர் ஸ்டார் அவர்களோட காமெடிலாம் இந்த படத்தில் சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகலை அப்படி தான் சொல்லணும். இந்த படத்தில் பாடல்கள் ஊருக்கு பெருமை உன்னால அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்கள் வரியும் சரி, இந்த படத்துக்கு இசை கார்த்திக் ராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுக்கு இசையமைச்ச மாதிரி தான் இந்த படத்துலையும் இந்த பாடல் இருந்தது. கார்த்திக் ராஜா அவர்கள் இந்த பாடல்களை ரொம்பவே இசை நல்லா அமைச்சிருக்காரு. அதே மாதிரி டூயட் சாங் அடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூயட் சாங் வச்சுருப்பாங்க. அந்த பாடல் ஓரளவுக்கு கேட்குறபடி தான் கார்த்திக் ராஜாவோட இசையில் இருந்தது. இந்த படத்துக்கு ஸ்டோரி நவீன் கிருஷ்ணா, வி ரைட் இன் டெக்னாலஜி வேலுமணி. இந்த படத்துக்கு டைரக்ஷன் சுரேந்திரன். கேப்டனோட சண்முக பாண்டியன் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படமை படு தோல்வியை சந்தித்ததுக்கு இவருடைய நடிப்பு மட்டும் காரணம் இல்லை.
ஏன்னா இயக்குனர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுபடி வந்து சண்முக பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரத்தில் அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. என்னுடைய கருத்து வந்து இதுதான். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா இந்த சகாப்தம் படத்தை சண்முக பாண்டியன் அவர்களோட நடிப்பு எந்த அளவுக்கு இந்த படத்தில் இருந்தது அப்படிங்கிறத பற்றி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இந்த படம் படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் இயக்குனரோட மோசமான டைரக்ஷனும் திரைக்கதை தான் காரணம். இந்த சகாப்தம் படத்தோட கரு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மையக்கரு வந்து ஒரு நல்ல மெசேஜான மையக்கரு தான். நேற்று பிளாஸ்ட் படத்தை பற்றி ஒரு காணொளி வெளியிடும் போதே சொல்லியிருந்தோம். சின்ன கதையாக இருந்தாலும் திரைக்கதை மூலமாக வேகமாக கொண்டு போய் எல்லா ஆடியன்ஸையும் ஒரு படத்தை வந்து ரசிக்க வைக்கிறது அந்த படத்தோட இயக்குனர் கையில் தான் இருக்குது அப்படின்னு. இந்த படத்தை நல்லா டைரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து தவறிட்டார். சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த திரைப்படம் சகாப்தம் கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெறாமல் படுதோல்வியை சந்தித்ததுக்கு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் தான். இந்த சகாப்தம் திரைப்படத்திற்கு பிறகு 3 வருடங்கள் கழித்து 2018 மதுர வீரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் கதாநாயகனா இவர் நடித்தார். இந்த படத்துக்கு ஸ்டோரி டைரக்ஷன் திரைக்கதை பார்த்தீங்கன்னா முத்தையா படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கௌதம் வாசுதேவன் அவர்களுக்கு சொன்ன மாதிரி தான். அவரோட திரைப்படம் ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணாருன்னா அந்த படம் மாதிரியே இன்னொரு படத்தை வந்து அவரோட கதை மாதிரியே கொண்டு வருவார். அந்த படத்தில் வர காட்சிகள்லாம் அவரோட ஃபஸ்ட்டு படத்தை தான் 2வது படத்துலேயும் வந்து கொண்டு வருவார். அந்த மாதிரி தான் அவருடைய டைரக்ஷன் இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 கண்ட நிலைமை. இந்த படத்தோட மையக்கரு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடத்தி கோவில் திருவிழாவை நடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மையக்கரு. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட விதம் என்னன்னா, இவன் எல்லா படத்தையும் வந்து சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிற படத்தெல்லாம் எடுக்கப்பட்ட விதம் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறானே. இந்த காணொலியை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் நினைக்கலாம் இந்த படத்தோட கதாபாத்திரம் சுத்தமாகவே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சூட் ஆகலை. பார்த்தீங்கன்னா இவரை வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தில் நல்லாவே நடிக்க வைக்கல. இவரை வந்து நடிப்பில் வந்து வேலையை வாங்கலை. இவரோட திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவர் டைரக்ஷன் பண்ணுற திரைப்படம்லாம் நான் ஏன் வந்து ஒரே மாதிரி இருக்குது, முத்தையா டைரக்ஷன் பண்ணுற படம்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, கார்த்தி அவர்கள் நடித்த கொம்பன் படம் மாதிரியே வந்து மருது படத்தையும் வந்து அப்படியே கொண்டு வந்தார். அதாவது இவர் படம்லாம் எப்படி தெரியுமா பார்த்தீங்கன்னா படத்தோட ஆக்ட்ரஸ் அப்படியே மாற்றி இவருடைய படம் வந்து ஒரே மாதிரி படங்களாக தான் இவர் கொண்டு வருவார். இதுதான் வந்து இந்த முத்தையாவோட டச்சு. என்ன கேட்டிங்கன்னா எப்படி முத்தையாவோட டச்சு இப்படி தான் இருக்கும் அவர் எடுக்கிற திரைப்படங்கள்லாம். இதுதான் வந்து இயக்குனர் முத்தையாவோட டச், அதாவது முத்தையாவோட தனி பாணி. இந்த படம் வந்து 2 கட்ட நிலைமையில் தான் இருந்தது. இந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முத்தையாவோட கேங் வந்து முத்தையா படத்தில் நடித்த கேங் வந்து அப்படியே இந்த திரைப்படத்தில் இருக்குது. சமுத்திரகனி முத்தையா படத்தில் யாரெல்லாம் நடிப்பாங்களோ அந்த நடிகர்கள் எல்லாருமே இந்த படத்துலேயே இருந்தாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டனாவோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ரீச் ஆகாமல் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. அதாவது சண்முக பாண்டியன் அவர்கள் என்ன நினச்சாருன்னா, கேப்டன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அதிரடியான போலீஸ் அதிகாரி திரைப்படம் மட்டும் வெற்றி அடையலை, அரசியல் திரைப்படம் மட்டும் அவரது வெற்றி அடையலை, அவர் நடித்த கிராமத்து திரைப்படங்களும் தான் சில திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி சண்முக பாண்டியன் அவர்களும் நம்மளும் வந்து ஜல்லிக்கட்டு மையக்கருவில் கிராமத்து படம் நடித்தா இந்த படம் வந்து நமக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இந்த படம் வந்து படு தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கின்ற திரைப்படத்தை திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனவனையே ஃபஸ்ட் ஆளாக போய் பார்க்குற முதல் ஆள் வந்து நான் தான். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு திரைப்படங்களில் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப ஒரு பிரமாதமான முறையில் அவர் நடிச்சிருப்பார் அப்படின்னு. படைத்தாளர் திரைப்படத்தில் வந்து ஓரளவுக்கு அவருடைய நடிப்பை வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கதாநாயகன் கதாபாத்திரத்தை அவர் நடிச்சிருந்தார். இந்த கொம்பு செய்வி படத்தை பற்றி இந்த படம் வந்து எப்படி இருந்ததுன்னு
இதை பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய அப்டேட் காணொலியை வெளியிட்டிருந்தோம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் இப்போ சொல்கிறாரு, இந்த படத்தோட கதையே எனக்கு பிடிக்கல, இந்த சப்ஜெக்டே வந்து எனக்கு பிடிக்கல. சப்ஜெக்டே பிடிக்கலன்னா எதுக்கு இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்? இந்த படம் பார்த்தீங்கன்னா வசூலில் வந்து நல்ல ஒரு லாபகரமான திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டை வெளியிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திரைப்படம் 10 கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் பொன்ராம் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார். பிவிஆர் லேசோ தேட்டரில் போயிருந்த இந்த படத்தோட இயக்குனர் பொன்ராம் அவர்கள் வந்திருந்தார். இந்த படம் வந்து எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து யாரும் குறை சொல்லலை, படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து செல்ஃபிலாம் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. இந்த படத்தை பற்றி நான் அப்போவே சொல்லியிருப்பேன் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து சேனல்லாம் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு. இந்த படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் சொல்லியிருப்பேன். அதாவது நல்லா இல்லைன்னா சண்முக பாண்டியன் அவரோட நடிப்புலாம் வந்து இந்த படத்தில் நல்லாயிருக்கு, சரத்குமார் அவரோட நடிப்புலாம் வந்து பிரமாதமான முறையில் இருக்குது. டைரக்ஷன் வந்து அந்த லெவலுக்கு இவர் சிறப்பாக பண்ணலை. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் கதாநாயகனா சண்முக பாண்டியன் அவர்கள் கதாநாயகனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இந்த படத்தோட முடிவு இருந்தது. ஏன்னா சரத்குமார் அவர்கள் இந்த படத்தில் வந்து இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட கதையை வந்து முடிச்சிடறாங்க. கதாநாயகனுக்கு வந்து வேலையே எல்லாம் போயிடுது. இந்த படத்தில் வீரவஞ்சமன் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார். தந்தை மகனை 2 வித்தியாசமான வேடங்களில் நடிச்சிருப்பார். ஏகூற இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி தான் இருந்தது. ஊருக்காக அவர் வந்து சந்தன மரம் கடத்துகிற மாதிரி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. கேப்டன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து அந்த பொறுப்பை ஏற்கிற மாதிரி சந்தன மரத்தை கடத்துகிற மாதிரி தான், சந்தன மரத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இந்த படத்தோட முடிவு முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் சரத்குமார் அவர்கள் இறந்த பிறகு இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதோடு வந்து இந்த படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படத்தோட முடிவு வந்து ரொம்பவே மோசமான முறையில் இருந்தது அப்படின்னு இந்த இயக்குனர்கிட்ட அப்போயே நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து என்னடா இவன் சேனல் வச்சு நடத்துகிறான், இந்த படத்தை வந்து குறை சொல்கிறதுக்காகவே இவன் பார்க்க வந்திருப்பான் போது அப்படின்னு எங்கே நினச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்காக படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இதுக்கு முன்னாடி பண்ண படம்லாம் ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிப சங்கம் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்க, கை கொடுத்துட்டு அவர் கூட வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த படமும் வந்து 10 கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட்டு இப்போ வெளியாயிருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படமும் கொம்பு சிவி படமும் 10 கோடி வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அவர் வந்து ஆக்ஷன் கதாபாத்திரங்களில் நடிக்காமல், அதாவது குணச்சித்திர கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நான் கதையை நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காரு. இப்போ இதற்கு பிறகு அவர் நடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா மித்ரன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க போகிறாருன்னு ஒரு அப்டேட் வெளியிட்டாங்க. இப்போ அந்த படத்தை பற்றி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. இப்போ ஒரு புதிய திரைப்படத்தில் அவர் நடிக்கிறாரு. மித்ரன் ஜெவாகர் அவர்களோட டைரக்ஷனில் தான் இவர் நடிக்கிறாரு. இதை பற்றி ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். மித்ரன் ஜெவாகர் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட டைரக்டர், எந்தெந்த திரைப்படங்கள் அவருக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் காணொலியை வெளியிட்டிருந்தோம். இப்போ மித்ரன் ஜெவாகர் அவர்களோட டைரக்ஷனில் இவர் நடிக்கிறாரு. இந்த திரைப்படம் எந்த லெவலுக்கு இவரை நடிக்க வைக்க போகிறாரு, எந்த லெவலுக்கு இந்த திரைப்படம் கேப்டனோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவரோட திரைப்படங்கள் படு தோல்வி அடையத்துக்கு காரணம் இவரும் ஒரு காரணம். என்ன கேட்டிங்கன்னா சரியான கதையை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இனிமேலாவது சண்முக பாண்டியன் அவர்கள் சினிமாவில் கேப்டன் அவரோட இடத்த, அவரோட பாதி இடத்தையாவது நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா படத்தோட கதையை வந்து நல்ல கதையை வந்து தேர்ந்தெடுத்து நடிங்க. அப்போ தான் உங்கள் திரைப்படம் கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெற்று மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கேப்டன் அவரோட இளைய மகன் சண்முக பாண்டியன் உங்களுக்கு நானும் ஒரு ரசிகன் தான். ஏன்னா உங்களுடைய திரைப்படம் வரும்போதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள் மாதிரியே வந்து நடிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய தனி மாநில வந்து நடிச்சிருப்பீங்க அப்படின்னு எந்த வேலை இருந்தாலும் வேலையை விட்டுட்டு தான் உங்களுடைய படத்தை வந்து நான் போய் பார்க்குறேன். அதே மாதிரி நல்ல கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து நடிக்கணும். அப்போ தான் உங்களுடைய திரைப்படங்கள் கேப்டன் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் வரவேற்பு பெறும். இப்போது
கேப்டன் அவர்களோட இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களோட திரைப்படங்கள் எதனால தோல்வி அடையுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வெளியிட்டிருக்கிற இந்த காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷன் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.